2022 உள்ள பேப்பர். சரியா? 5 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்டத்தை அமைத்து அதன் மையத்தை சி என குறிக்க. ஆகவே உங்களுடைய கவராயத்தில் 5 சென்டிமீட்டர் அளந்து எடுத்து அந்த 5 சென்டிமீட்டரை பயன்படுத்தி ஒரு வட்டம் வரைய வேண்டும். சரியா? ஒரு வட்டம் வரையப்பட வேண்டும். அடுத்து அந்த வட்டத்தினுடைய மையத்தை சி என குறிக்க அப்படின்னு ஒரு தரவு தந்திருக்காங்க. என்ன செய்யணும்? வட்டத்தின் மையத்தை சின்னு கட்டாயம் குறித்து கொள்ளணும். ஓகே, மையத்தை சி அப்படின்னு குறிப்போம். இதற்கு அடுத்து என்ன தந்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு நாண் ஏபியை அமைக்க. நான்னா என்னன்னா வட்டத்துல தான் நாண் இருக்கும். சரியா? இது வட்டம்னா வட்டத்துல வட்டத்தின் பரிதியில் உள்ள இரு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு நாணாக இருக்கும். சரியா? நாண் அப்படின்னா வட்டத்தில் பரிதியில் உள்ள 2 புள்ளிகளை இணைக்கணும். ஆனா எவ்வளோன்னு தந்திருக்கிறாங்க? அது வந்து 7.5 சென்டிமீட்டர். ஆகவே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கவராயத்தை பயன்படுத்தி 7.5 சென்டிமீட்டர் அளந்து எடுக்கணும். முதல்ல 7.5 சென்டிமீட்டர் அளந்து எடுக்கணும். அந்த 7.5 சென்டிமீட்டருக்கு இந்த வட்டத்தின் பரிதியில ஏதாவது ஒரு இடத்துல வைங்க. சரியா? ஏதாவது ஒரு இடத்துல கவராயத்தை வைத்து ஒரு வில் ஒண்ணு வெட்டணும். சரியா? ஒரு வில் ஒண்ணு வெட்டணும். அந்த வில்லையும் சரியா அந்த வெட்டப்பட்ட வில்லையும் ஆரம்பத்தில் அந்த வெட்டப்பட்ட வில்லையும் ஆரம்பத்தில் நம்ம எந்த புள்ளியை வைத்து அந்த வில் வெட்டுறதுக்கு பயன்படுத்தி இருப்போம் தானே? வட்டத்தில் பரிதியில் ஒரு புள்ளியில கவராயத்தின் முள்ளை வைத்துதான் இந்த வில் வெட்டியிருப்போம். ஆகவே அந்த புள்ளியையும் இந்த வில்லையும் இணைக்கும் போது அது வந்து 7.5 சென்டிமீட்டராக இருக்கும். 7.5 சென்டிமீட்டர். இதுதான் நமக்குரிய நாண் ஏபி. ஓகே, நாண் ஏபி. நான்னா என்ன? வட்டத்தின் பரிதியில் உள்ள யாதாயினும் இரு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு நாண் ஆகும். ஆனா இங்க 7.5 சென்டிமீட்டர்னு ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கிறனால வட்டத்தின் பரிதியில ஏதாவது ஒரு புள்ளியில கவராயத்தை வைத்து ஒரு வில் வெட்டணும். 7.5 சென்டிமீட்டர் அளந்து எடுத்துட்டோம் தானே? அதை வைத்து ஒரு வில் வெட்டப்பட வேண்டும். அந்த வில் வட்டத்தின் பரிதியை சந்திக்கும் புள்ளியையும் ஆரம்பத்தில் கவராயத்தின் முள் வைத்த புள்ளியையும் இணைக்கும் போது அது ஒரு வட்டத்தின் நாணாக தொழிற்படுகிறது. சரியா? வட்டத்தின் நாணாக தொழிற்படுகிறது. அடுத்த கேள்வி சொல்லியிருக்கிறாங்க, ஏபியின் செங்குத்து இருகூறாக்கியை அமைத்து. சரியா? முதல்ல உள்ளதும் செய்துட்டோம், இரண்டாவது பகுதியும் செய்துட்டோம். மூன்றாவது பகுதியை பார்ப்போம். ஏபியின் செங்குத்திர் சமக்கூறாக்கியை அமைத்து. ஓகே, செங்குத்திர் சமக்கூறாக்கியை முதல்ல அமைப்போம். என்ன செய்யணும்? கவராயத்தின் முள்ளை ஏயில் வைக்க வேண்டும். சரியா? கவராயத்தின் முள்ளை ஏயில் வைத்து ஒரு வில். ஓகே, மேலொரு வில், கீழே ஒரு வில். அடுத்து கவராயத்தின் முள்ள பீல வைத்து, ஏபி தானே ஒரு நேர்கோட்டுல நம்ம செங்குத்திர் சமக்கூறாக்கி அமைக்க போறோம். கவராயத்தின் முள்ளை பீல் வைத்து இங்க ஒரு வில், இங்க ஒரு வில். இப்ப இந்த இரண்டு விட்களும் சந்திக்கும் புள்ளிகள். ஓகே, இந்த இரண்டு விட்களும் சந்திக்கும் புள்ளிகளை ஒரு நேர்கோட்டினால் இணைக்கும் போது அது இந்த ஏபியின் செங்குத்து இருகூறாக்கியாக இருக்கும். இதுதான் இந்த ஏபியின் செங்குத்து இரு சமக்கூறாக்கி. செங்குத்தாகவும் இருக்கும், இரு சமக்கூறிடக்கூடியதாகவும் இருக்கும். சரியா? அடுத்தது ஏபியின் செங்குத்து இரு சமக்கூறாக்கியை அமைத்து அது வட்டத்தின் பேரிவில்லை இடைவெட்டும் புள்ளியை பி என பெயரிடுக. வட்டத்துல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். சரியா? வட்டத்துல ஒரு நாண் வந்து வட்டத்தை 2 துண்டங்களா பிரிக்கும். சரியா? 2 துண்டங்களாக பிரிக்கும். சின்ன துண்டத்தை சீரி துண்டம், பெரிய துண்டத்தை பேரி துண்டம் அப்படின்னு சொல்லுவோம். சீரி துண்டம், பேரி துண்டம். சிறிய துண்டத்தில் உள்ள வில்ல வந்து சீரிவில். ஓகே, சீரி துண்டத்தில் உள்ள வில்ல சீரிவில்னும் பேரி துண்டத்தில் உள்ள வில்ல பேரிவில் அப்படின்னும் நம்ம பெயரிடலாம். சரியா? சிறிய துண்டத்தில் உள்ள வில் சீரிவில், பெரிய துண்டத்தில் உள்ள வில் பேரிவில். இப்ப என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஏபியின் செங்குத்திர் சமக்கூறாக்கியை அமைத்து. ஓகே, அதை அமைத்துட்டோம். ஏபி பேரிவில்லை இடைவெட்டும் புள்ளியை பி என குறிக்க. ஏபி பேரிவில். இதுதானே பேரிவில். பாருங்க, பேரிவில்னா இந்த ரீஜன் தான் பேரிவில்ல வருது. இதனை இடைவெட்டும் புள்ளியை பி என குறிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே அதை பி என குறித்துட்டோம். அடுத்த டாஸ்க், கோடு பிஏயை இணைத்து பியும் ஏயும் இணைக்கணும். கோடு பிஏயை இணைத்து பியையும் ஏயும் கவராயத்தை பென்சிலையும் ரூலரையும் வைத்து பிஏயை இணைக்க வேண்டும். சரியா? இணைக்க வேண்டும். இணைத்ததுக்கு அப்புறமா பிஏபியின் உள் இரு சமக்கூறாக்கியை அமைக்க. நம்ம வளமையா கோண இரு சமக்கூறாக்கி படித்திருக்கிறோம். அடுத்தது செங்குத்திர் சமக்கூறாக்கி படித்திருக்கிறோம். உள் இரு சமக்கூறாக்கினா என்ன? சரியா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்க பாருங்க,
பிஏபி அப்படின்ற ஒரு கோணத்தை தந்து அந்த கோணத்தினுடைய உள் இருசம கூறாக்கி, சரியா? இந்த கோணம் பாருங்க, பிஏபில இந்த பக்கமா உட்புறமாக, இந்த வட்டத்துக்கு உட்புறமாக ஒரு கோணம் வருது, வட்டத்துக்கு வெளிப்புறமாக ஒரு புறக்கோணம் வருது. இதுல நம்ம இந்த உள்ள கோணம், உள்ளே இந்த வட்டத்தின் உள்ளே அமைந்திருக்கிற கோணத்தை கன்சிடர் பண்ணி அந்த கோணத்துக்கு தான் என்ன செய்ய போறோம்? கோண இருசம கூறாக்கி, ஒரு கோணத்திற்குரிய இருசம கூறாக்கி அமைக்கப்பட போகிறது. சரியா? அதை கிளியரா விளங்கிக்கணும். கோண இருசம கூறாக்கி வரை என்ன செய்யணும்? ஏயில கவராயத்தின் முள்ளை வைத்து ஒரு வில் வெட்டணும். சரியா? உங்களுக்கு விருப்பமான ஒரு அளவிடையை பயன்படுத்தி ஒரு வில் வெட்டுவீங்க. சரியா? அடுத்து கவராயத்தின் முள்ளை இந்த இடத்துல வைக்கணும். சரியா? பாருங்க, ஹைலைட் பண்ணி காட்டுறேன். கவராயத்தின் முள்ளை இந்த இடத்துல, இந்த வில்லும் இந்த ப்ளூ கலர் நேர்கோடும் சந்திக்கிற புள்ளியில கவராயத்தின் முள்ளை வைத்து இந்த பக்கமா இன்னொரு வில் வெட்டுங்க. சரியா? இந்த பக்கமா இன்னொரு வில். அதே மாதிரி கவராயத்தின் முள்ளை இந்த இடத்துல, இந்த மேற்புறமான வில்லும் இந்த ஆரஞ்சு கலர் லைனும் சந்திக்கிற புள்ளியில வைத்து இன்னொரு வில் வெட்டுவீங்க. சரியா? இன்னொரு வில் வெட்டுவோம். கோண இருசம கூறாக்கினா இதனை இணைக்கும் போது இந்த கோணத்தினுடைய இரு சமக்கூறாக்கி நமக்கு கிடைத்துள்ளது. பிஏபியின் கோண இருசம கூறாக்கியை அமைக்க, ஆகவே கோண இருசம கூறாக்கி அமைத்து விட்டோம். தொடர்ச்சியாக வட்டத்திற்கு புள்ளி பியில் ஒரு தொடலியை அமைத்து, ஓகே, வட்டத்திற்கு என்ன செய்ய சொல்றாங்க? புள்ளி பியில ஒரு தொடலி அமைக்க சொல்றாங்க. சரி, தொடலி இப்போ அமைக்க போறோம். என்ன செய்யணும்? தொடலி அமைக்க, அதாவது புள்ளி பி, இதுதான் நமக்குரிய புள்ளி பி. சரியா? இதை கொஞ்சம் ஓரமா நான் எழுதி விடுறேன். சரியா? இந்த பிங்கிறது இந்த புள்ளி. சரியா? இந்த புள்ளியில வட்டத்துக்கு ஒரு தொடலி அமைக்கணும். தொடலி அமைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த புள்ளி பியில வட்டத்துக்கு ஒரு செங்குத்து அமைக்க வேண்டும். சரியா? செங்குத்து அமைக்க எப்படி படிச்சிருப்போம்? ஒரு நேர்கோடு இருக்கு, இந்த புள்ளியில செங்குத்து அமைக்கணும்னா கவராயத்தின் முள்ளை இந்த இடத்துல வைத்து வலப்பக்கமா ஒரு வில், இடப்பக்கமா ஒரு வில் வெட்டிக்குவீங்க. சரியா? வெட்டிடுவீங்க. அடுத்து கவராயத்தின் முள்ளை இந்த இடத்துல வைத்து மேலொரு வில், கவராயத்தின் முள்ளை இந்த இடத்துல வைத்து இன்னொரு வில். இவை இரண்டையும் இணைக்கும் போது இது செங்குத்தாக இருக்கும். சரியா? இது செங்குத்தாக இருக்கும். செங்குத்து, தொடலி எல்லாமே ஒண்ணுதான். சரியா? அந்த குறிப்பிட்ட புள்ளியில, வட்டத்தின் மேற்பரப்பில் உள்ள குறிப்பிட்ட புள்ளியில நம்ம தொடலி அமைக்க போறோம். ஆகவே பியில கவராயத்தின் முள்ளை வைத்து இந்த பக்கமா ஒரு வில், இந்த பக்கமா ஒரு வில் வரைந்து கொள்ளும். பாருங்க, நிறைய விட்கள் இருக்கு. அதனாலதான் நான் உங்களுக்கு வித்தியாசமான நிறங்களை பயன்படுத்தி வரைந்து காட்டுறேன். சரியா? ஏன்னா நிறைய விட்கள் இருக்குதானே, அதனால சில நேரம் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஸோ கவராயத்தின் முள்ள பி புள்ளியில வைத்து 2 விட்கள். அடுத்து இந்த இடத்துல சரியா? இந்த இடத்துல கவராயத்தின் முள்ள வைத்து மேலொரு வில், அடுத்து கவராயத்தின் முள் இந்த இடத்துல வைத்து இன்னொரு வில். சரியா? இன்னொரு வில், இங்க ஒரு வில், அடுத்து இங்கே வைத்து இங்கே ஒரு வில். சரியா? இப்ப புள்ளி பியையும் இந்த 2 விட்களும் சந்திக்கும் புள்ளியையும் இணைக்கும் நேர்கோடு, புள்ளி பியையும் இந்த 2 விட்களும் சந்திக்கும் புள்ளியையும் இணைக்கும் நேர்கோடானது இந்த வட்டத்திற்குரிய தொடலியாக இருக்கும். பெர்ஃபெக்டான ஒரு தொடலி வந்துட்டு. பாருங்க, என்ன மாதிரி நம்ம தொடலி வரைந்திருக்கிறோம். இந்த வட்டத்துல பி அப்படின்ற புள்ளியில செங்கோணம் அமைத்தோம். அந்த செங்கோணம் தான் வட்டத்தின் பரிதியில் செங்கோணம் அமைக்கிறது தான் தொடலி அப்படின்றது நமக்கு தெரியும். ஆகவே இந்த இடத்துல ஒரு தொடலி, புள்ளி பியில் ஒரு தொடலி அமைக்கப்பட்டுள்ளது. தொடலி அமைத்துட்டோம். அதற்கடுத்து மேலே 4 வரையப்பட்ட கோண இருசம கூறாக்கியை சந்திக்கும் புள்ளியை கே என பெயரிடுக. ஓகே, தொடலி ஒன்று அமைத்திருக்கும் தானே, அந்த தொடலியை அமைத்து அது மேலே 4 அமைக்கப்பட்ட கோண இரு கூறாக்கியை சந்திக்கும் புள்ளியை கே என பெயரிடுக. பாருங்க, இந்த கோண இருசம கூறாக்கியும் இதுவும் சந்திக்கும் புள்ளியை பி என பெயரிட சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த படத்துல அது ரெண்டுமே சந்திக்கவே இல்லை. என்ன செய்யணும்? சந்திக்கவே இல்லை, அதனால நம்ம வரைந்ததுதான் சரி, கேள்வி பிள்ளையா கேட்டிருக்கிறாங்கன்னு விடக்கூடாது. என்ன செய்யணும்னா, இதை இன்னும் கொஞ்சம் நீட்டணும். சரியா? இந்த நேர்கோடுகளை இன்னும் கொஞ்சம் நீட்டும் போது அது ஒரு இடத்தில் கட்டாயம் இரண்டுமே சந்திக்கும். சரியா? கட்டாயம் இவ்விரு கோடுகளும் ஒன்றையொன்று சந்திக்கும். ஆகவே அந்த சந்திக்கிற புள்ளியை தான் என்னன்னு குறிக்க சொல்லியிருக்கிறாங்க? கே அப்படின்னு குறிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் நமக்குரிய புள்ளி கே ஆக இருக்கிறது. இரண்டும் சந்திக்கும் புள்ளியை கேன குறித்து பிகேயும் ஏபியும் சமாந்தரம் என, பிகே அப்படின்றது இந்த லைன். சரியா? இந்த லைனும் ஏபியும் சமாந்தரம் என காரணங்களுடன் காட்டுக. பிகேயும் ஏபியும் சமாந்தரம் என காரணங்களுடன் காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதற்கு காரணம் என்ன எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
உம் சமாந்தர கோடுகளுக்கு இடையிலான தொடர்புகள் நமக்கு தெரியும் தானே. சமாந்தர கோடுகளுக்கு இடையில ஒரு குறுக்கோடு இடைவெட்டும் போது ஒத்த கோணங்கள் கேபிட்டல் எஃப் வடிவத்துல இருக்கும். ஒத்த கோணங்கள் சமனா இருக்கும். சரி, அதே மாதிரி அல்லது ஒன்றுவிட்ட கோணங்களை வைத்தும் நம்ம சமாந்தரம்னு காட்டலாம். அல்லது நேய கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. இது நிறைய விடயங்களை வைத்து சமாந்தரம் காட்டலாம். இந்த இடத்துல நான் என்னத்தை பயன்படுத்த போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வட்டத்திற்கான தொடலியானது சரியா, வட்டத்திற்கான தொடலியானது ஆரைக்கு செங்குத்தாக இருக்கும். வட்டத்தினுடைய தொடலி ஆரைக்கு செங்குத்தாக இருக்கும். ஆகவே இந்த இடத்துல பாருங்க, ஒரு கேபிட்டல் எஃப் வடிவம் ஒன்று வருது. தலைகீழான ஒரு எஃப் வடிவம். இந்த கோணம் செங்கோணம் சரியா, இந்த கோணம் செங்கோணம். அதாவது தொடலியும் ஆரையும் ஒன்றுக்கொன்று செங்குத்து. அதே மாதிரி இந்த இடத்துல கோண செங்குத்து இருகூறாக்கி இந்த கோட்டுக்கு ஏற்கனவே வரைந்தோம் தானே, அதுவும் செங்கோணம். அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நம்ம செங்குத்தீர் சமக்கூறாக்கி எல்லாம் வரையும் போது கட்டாயம் செங்கோணத்தை குறித்து காட்டி பழகுங்க. சரியா, குறித்து காட்டுனீங்கன்னா அடுத்தடுத்த பார்ட் தொடர்ச்சியா அதை சம்பந்தப்படுத்தி எதுவும் கேள்வி வந்தா உங்களுக்கு அதை இலகுவா செய்யக்கூடியதாக இருக்கும். சரியா, அதனாலதான் நம்ம கோணங்கள் குறிக்கிறது அது எல்லாமே முக்கியமான விடயம். இங்க ஒத்த கோணங்கள் சரியா, ஒத்த கோணங்களின் பருமன் சமன். நீங்க எப்படி காரணம் எழுதணும்? பிகேயும் ஏபியும் சமாந்தரம் என காரணங்களுடன் காட்டுக. காரணங்களுடன் காட்டுகனா இவரும் செங்கோணம் இவரும் செங்கோணம். ஆகவே நீங்க எழுதணும், ஒத்த கோணங்கள் பருமனில் சமன். ஒத்த கோணங்கள் பருமனில் சமன். ஒத்த கோணங்கள் பருமனில் சமனாயிருந்தா அவை சமாந்தரமாக இருக்கும். பருமனில் சமன். ஆகவேனா ஒரு 3 புள்ளிகள் வைத்து ஆகவே அப்படின்றத குறித்து காட்டலாம். ஆகவே பிகே சமாந்தரம் ஏபி. பிகே சமாந்தரம் ஏபி. சரியா, சமாந்தரத்துக்குரிய அடையாளம் இதுதான். சரியா, சமாந்தரத்துக்குரிய அடையாளம் இந்த மாதிரி சாய்ந்த சரிவான 2 கோடுகள். சரியா, திரும்ப ஆரம்பத்துல இருந்து ஒரு முறை பாப்போமா. 5 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு வட்டத்தை வரைய சொல்லியிருக்காங்க. ஆகவே 5 சென்டிமீட்டர் அளந்தெடுத்து ஒரு ஆரையுடைய வட்டம் வரைவீங்க. அதன் மையத்தை சி என பெயரிடுக. சரியா, பெயரிடுறதெல்லாம் கட்டாயம் செய்யணும். அடுத்து 7.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு நான் ஏபியை அமைக்க. நான் என்ன செய்யும்? வட்டத்தின் பரிதியில் உள்ள இரு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு வட்டத்திற்கு நானாக இருக்கும். ஆகவே இங்கே ஏல வைத்து சரியா, ஏ அப்படின்ற புள்ளியில வைத்து நீங்க எந்த புள்ளி வேணாலும் செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளி செலக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு வில் ஒன்று வெட்டுவோம். சரியா, அதுல இருந்து ஒரு வில் வெட்டுவோம். 7.5 சென்டிமீட்டர் தானே அளந்து எடுத்திருக்கிறோம் கவராயத்துல. ஆகவே இந்த இடத்துல இருந்து நீங்க கவராயத்தின் முல்லை வைத்த இடமும் இந்த வில்லுக்கும் இடையிலுள்ள இந்த இடைவெளி 7.5 சென்டிமீட்டர். சரியா, அதை ஏபி என குறிக்க வேண்டும். ஏபியின் செங்குத்து இருசமக்கூறாக்கி என்ன செய்யணும்? ஏபியில இருந்து செங்குத்து இருசமக்கூறாக்கி அமைத்தா செங்குத்தாவும் இருக்கும் இருசமக்கூறாக்கியாவும் இருக்கும். அதை கட்டாயம் குறிக்க பழகணும், குறித்து பழகிக்கணும். அதற்கு அடுத்தபடியா பிஏஐ வரைந்து சரியா, பிஏ சரியா, இது இடைவெட்டும் புள்ளி பின்னு கொடுத்திருந்தாங்க. ஆகவே இதை பின்னு குறித்தோம். பிஏ அதாவது இந்த இரண்டையும் ரூலரை பயன்படுத்தி இணைத்து கோணம் பிஏபியின் உள் இருசமக்கூறாக்கி பிஏபி. ஆகவே இந்த கோணத்தின் இருசமக்கூறாக்கி அமைத்தோம். சரியா, இருசமக்கூறாக்கி அமைத்தோம். வட்டத்திற்கு புள்ளி பியில் ஒரு தொடலி, அதாவது இந்த புள்ளி பி இருக்குதான், பி வட்டத்தின் பரிதியில் உள்ள ஒரு புள்ளி. அந்த புள்ளியில ஒரு 90 பாகை அமைத்து விட்டீங்கன்னா சரி. 90 பாகை அமைக்கும் போது இந்த புள்ளி பியையும் இந்த விட்கள் சந்திக்கும் புள்ளியும் இணைக்கும் போது அது வட்டத்திற்கு தொடலியாக இருக்கும். தொடலியும் கோண இருசமக்கூறாக்கியும் சந்திக்கும் புள்ளியை கே என குறித்து கே என பெயரிடுக. பிகேயும் ஏபியும் சமாந்தரம் என காரணங்களுடன் காட்டுக. அதற்கு தான் என்ன சொல்லியிருக்கிறேன், இது செங்குத்து இருசமக்கூறாக்கினால செங்கோணம். ஆரை சரியா, வட்டத்தின் ஆரை இதுதான் நம்ம இந்த அளவுக்கு நீட்டி இருக்கிறோம். சரியா, இந்த அளவுக்கு நீட்டி எடுத்திருக்கோம். இந்த ஆரையும் தொடலியும் ஒன்றுக்கொன்று செங்கோண தொடர்பில் இணைந்திருக்கும். ஆகவே பாருங்க, இந்த மாதிரி தான் நமக்குரிய யார் இருக்கும், ஒத்த கோணங்கள் இருக்கும். இந்த கோணம் 90 பாகை, அதே மாதிரி இந்த கோணமும் 90 பாகை. இந்த இடத்துல நீங்க தலைகீழான ஒரு எஃப் வடிவத்தை பார்க்கலாம். சரியா, இந்த எஃப் வடிவத்துல இவரும் 90 பாகை சரியா, அதே மாதிரி இவரும் 90 பாகை. ஒத்த கோணங்கள் சமன், பருமனில் சமன். ஆகவே இந்த பிகே அப்படின்ற கோடும் ஏபி அப்படின்ற கோடும் சமாந்தரம் என காரணங்களுடன் காட்ட முடியும்.